ஓம் வசிஷ்ட மகா கணபதியே நமக. வணக்கம். எஸ்கே ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தலைப்பு என்னென்னா, திருமண வாழ்க்கையில் சிக்கல்களை தரும் குரு என்கின்ற தலைப்பில் ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகம் அது. அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் என்னுடைய வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமாகவும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுறது மூலமாகவும் என்னுடைய வீடியோ பதிவானது உங்களை வந்தடையும். ஜோதிடம் சார்ந்த பல்வேறு கருத்துக்கள் உங்களுக்கும் கிடைக்கப்பெறும். நன்றி. இப்போ தலைப்புக்குள்ளே போகலாம். பொதுவாக ஜோதிடத்தை நம்ம டீப்பாக அனலைஸ் பண்ணணும். எப்பொழுதுமே மேம்போக்காகவே ஒரு ஜாதகத்தை பார்த்துடக்கூடாது. இப்போது மேஷம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, மீனம் இந்த 6 லக்னங்களுக்கும் குரு நன்மை செய்ய கடமைப்பட்டவர் அப்படின்னு ஒரு ஜோதிட விதி இருக்குது. மேஷம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, மீனம் இந்த 6 லக்னங்களுக்கும் குரு பகவான் நிச்சயம் நன்மை செய்வார். ஆனால் அந்த குரு, இது பொது விதி, ஆனால் அந்த குரு பகவான் எந்த நிலையில் இருக்கிறாருன்னு பார்க்கணும். அந்த குரு பகவான் நன்மை செய்ய கடமைப்பட்ட குரு பகவான் வக்ர நிலையில் இருக்கிறாரா, அல்லது பாவர்களுடைய இணைவு பார்வையில் அந்த குரு இருக்கிறதா? குருவுக்கு வீடு கொடுத்த கிரகம் எந்த நிலையில் இருக்குது? குருவுக்கு சாரம் கொடுத்த கிரகம் எந்த நிலையில் இருக்கிறது? குரு இந்த லக்னங்களுக்கு எந்த சமயத்தில் தன்னுடைய தசாபலன்களை தரையறுக்கிறார் என்பது இது எல்லாத்தையும் பார்க்கணும். நவாம்சத்தில் குருவுடைய நிலையை பார்க்கணும். இது எல்லாத்தையும் பார்த்து தான் ஒருத்தருக்கு நம்ம தீர்மானம் செய்யணும். பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் தனக்காரகன் குரு, புத்திரக்காரகன் குரு, குடும்பத்துக்கு காரகத்துவம் வைப்பது குரு. அப்போ தனம், குழந்தை, குடும்பம், இப்போ இதில் உயிர்காரத்துவம் குரு. எப்பொழுதுமே இந்த குரு பகவான் வக்ரமடைந்தாலோ அல்லது பாவர்களுடைய இணைவு பார்வையில் நின்றாலோ தன்னுடைய தசாபுத்தி காலகட்டங்களில் இந்த குடும்பம் சார்ந்த வகைகளில் பிரச்சனை ஏற்படுத்தும், அல்லது குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை ஏற்படுத்தும், அல்லது பணம் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சிக்கல்களை உண்டு பண்ணும். பெரும்பாலும் குரு வக்ரமானாலோ அல்லது குரு பாவகிரகத்தினுடைய தொடர்பில் இருந்தாலோ இந்த பிரச்சனை வருது. லக்ன சுபராக இருந்தாலும் கூட குரு வக்ரமடையக்கூடாது. லக்ன சுபராக இருந்து குரு வக்ரமடைந்ததுன்னா அந்த குரு தசாபுத்தி காலகட்டங்கள் வரும்போது சிக்கல். சரிங்களா? நம்ம நினச்சிட்டு இருப்போம் மேஷம், கடகம், சிம்மம், தனுசு, மீன லக்னங்களுக்கு குரு யோகாதிபதி, அப்போ குரு உனக்கு நடக்குது, அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த 6 லக்னங்களுக்கும் குரு யோகராக அமைந்து குரு தசை நடக்கும் பொழுது எத்தனையோ திருமண வாழ்க்கையில் இந்த குரு பகவான் மிகப்பெரிய சிக்கல்களை கொடுத்து விடுகிறார். நம்ம என்ன நினைப்போம்னா, குரு ஒரு இயற்கை சுபகிரகம், குரு திசை உனக்கு ராஜ திசை அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், குரு லக்ன சுபராக இருந்தாலும் கூட குருவோடைய நிலைமையை வைத்தே நாம் குருவோடைய பண்புகளை நாம் தீர்மானிக்க வேண்டும். குருவானவர் தன்னுடைய ஆதிபத்தியத்தையும் தன்னுடைய காரகத்துவத்தையும் முழுமையாக செய்கின்ற தருணத்தில், செய்கின்ற தன்மையில் இருக்கிறாரா என்பதை நீங்கள் சற்று ஆழ்ந்து பார்க்க வேண்டும். மேம்போக்க ஜாதகத்தை பார்த்துட்டு குரு உச்சம், அபாரம், விருச்சிக லக்னம், குரு யோகாதிபதி, 5ஆம் பாவாதிபதி, லக்ன சுபர், அவர் உச்சம் பெற்று போய் 5ஆம் இடத்தை பார்க்கிறார், அற்புதமான வாழ்க்கை இருக்கும் சொல்லக்கூடாது. அப்போ அந்த குருவிற்கு எந்தெந்த கிரகத்தினுடைய தொடர்பு இருக்குன்னு பாருங்க. குரு நின்ற வீட்டாதிபதி யாருன்னு பாருங்க. குருவுக்கு சாரம் கொடுத்தது யாருன்னு பாருங்க. குரு அம்ச லக்னத்தில் எந்த அளவுக்கு இருக்கிறாருன்னு பாருங்க. எல்லாத்தையும் பார்க்கும். சரிங்களா? இப்போ எனக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகம் இது. என்னிடம் ஜாதகம் பார்க்க வந்த ஒரு ஜாதகருடைய ஜாதகம் இது. இவங்க பாருங்கள், 3/6/1991 மாலை 5:30 பிறந்திருக்கிறாங்க. 3/6/91 மாலை 5:30. இப்போ இவங்க பாருங்கள், திருவோண நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்க. சரிங்களா? திருவோண நட்சத்திரம், சந்திரோண நட்சத்திரம். சரிங்களா? இங்கே பாருங்கள், திருவோண நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இவங்க பிறக்கிறாங்க. அதனை அடுத்து 7 ஆண்டுகள் செவ்வாய் மகா திசை,
18 ஆண்டுகள் உங்களுக்கு வந்து ராகுமக தசை. அப்போ 18 7 25 26 வயசுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு குரு திசை ஆரம்பிச்சிருது. நமக்கு தெரியும் குரு திசை 16 வருஷம். இப்போ இவங்களுக்கு குரு தசையில் சுக்கிர புத்தி போயிட்டுருக்கு. 2023லேருந்து 2026 ஜூன் மாதம் வரலும், 2023 அக்டோபர்லேருந்து 2026 ஜூன் வரலும் குரு தசையில் சுக்கிர புத்தி. இப்போ தான் சொன்னேன் நான், நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம் எடுத்தோடனே, விருச்சிக லக்னம் 2 மற்றும் 5ஆம் பாவாதிபதி, குடும்பாதிபதி, பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி, புத்திரஸ்தானாதிபதி குரு உச்சம் பெற்று 5ஆம் இடத்தோடு தொடர்பில் இருக்கிறார். குரு திசை பிரம்மாண்டமாக இருக்கும், சூப்பராக இருக்கும் அப்போ நம்ம நினைப்போம் இல்லையா? இங்கே பாருங்க, விருச்சிக லக்னத்திற்கு குரு சுபகிரகம் தான். தனாதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, புத்திரஸ்தானாதிபதி. குரு உச்சம் பெறது ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னத்திற்கு குரு உச்சம் பெறது ரொம்ப நல்லது. சரிங்களா? உச்சம் பெற்று போய் இந்த குரு லக்னத்தையும் பார்க்குது, 5ஆம் இடத்தையும் பார்க்குது. ரொம்ப அற்புதமாக இருக்கும். இது மேம்போக்க ஜாதகத்தை பார்த்தா அப்படி தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ள இந்த குரு பகவான் கெட்டு இருக்குதான்னு பாருங்க. இந்த உச்சம் பெற்ற குரு இந்த லக்னத்திற்கு ஆகாத சனியினுடைய பார்வையில் இருக்கு. குரு 15.39 டிகிரியில் இருக்கு, சனி 12.51 டிகிரியில் இருக்கு. சனியினுடைய பார்வை முழுமையாக இந்த குருவுக்கு கிடைச்சிருக்கு. சனியினால் குரு பகவான் முழுமையாக பாதிக்கப்படுகிறார். சரி, ரைட்டு. இந்த குரு நின்ற சாரம் யாரு? இது பூச நட்சத்திரத்தினுடைய சாரத்தில் இருக்குது. பூசம் சனியினுடைய நட்சத்திரம். அப்போது சனியினுடைய சாரம், சனியினுடைய பார்வை ரெண்டுமே இந்த குருவிற்கு தப்பு. சரிங்களா? சரி. இந்த குரு உச்சம், ஆனால் இந்த குரு தன்னுடைய உச்ச வலிமையை இந்த செவ்வாயிடம் இழக்கின்றார். குருவுக்கு 15.39 டிகிரி, செவ்வாய் 10.57 டிகிரி. அப்போ குருவுக்கு செவ்வாய்க்கு இடையே உள்ள தொலைவு பார்த்தீங்கன்னா 4 டிகிரி 82 மினிட்ஸில் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 5 டிகிரி. அப்போ லக்னாதிபதி செவ்வாய் நீசமாக இருக்குது. நீசம் பெற்ற செவ்வாய் இந்த உச்ச குருவோடு இணையும் பொழுது செவ்வாய்க்கு கொஞ்சம் நீச பங்கம் கிடைக்குது. அப்போ குரு தன்னுடைய உச்ச வலிமையை செவ்வாயிடம் கொஞ்சம் இழக்கிறார். செவ்வாய் சனியினுடைய சாரம், சனியினுடைய பார்வை. இந்த குருவுக்கு வீடு கொடுத்த சந்திரன் பார்த்தீங்கன்னா இது தேய்பிரை சந்திரன், பாவர். தேய்பிரை சஷ்டி, பாவர். அப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணுங்களேன். அப்போது இந்த குரு பகவான் ராசி கட்டத்தில் பார்ப்பதற்கு உச்சமாக தெரிந்தாலும் தோன்றினாலும் கூட நீங்கள் உண்மையிலுமே அவர் முழுமையான தன்னுடைய ஆதிபத்திய காரகத்துவத்தை செயல்படுத்துகின்ற நிலையில் இருக்கிறாரா என்பதை நீங்கள் சற்று ஆழமாக ஜாதகத்தில் பார்க்க வேண்டும். அப்போ இவங்களுக்கு என்ன நடக்குது? குரு திசையில், கேது மகா தசையில் இவங்களுக்கு திருமணம் நடக்குது. குரு திசையில் கேது மகா தசை. கேது எங்கே இருக்கார் பாருங்க? 8ஆம் இடத்துல. அப்போ கேது ராகுக்கள் என்ன பண்ணும்? தன்னுடைய வீட்டினுடைய அதிபதி போல செயல்படும். அப்போ கேது 8ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது 8ஆம் இடத்து பலன்களை செய்ய ஆரம்பிச்சிருவார். 8ஆம் இடம் தூண்டப்படும், செயல்படுத்தப்படும். 8ஆம் பாவாதிபதியான புதன் இங்கே 7ஆம் இடத்தில் இருக்கின்றார். தப்பு. 8ஆம் பாவாதிபதி 7ஆம் இடத்தில் நின்றால் தப்பு. அப்போ வந்து கேது புத்திக்கு முன்னாடி என்ன புத்தி? புதன் புத்தி. சரிங்களா? இவங்க புதன் புத்தியில் கல்யாணம் பண்ணியிருந்தாலும், அதன் எடுத்து வருகின்ற கேது புத்தியில் கல்யாணம் பண்ணாலும், இப்போ கேது புத்தி முடிஞ்சு இப்போ சுக்கிர புத்தியில் வந்தாலும் கூட இவங்க திருமண வாழ்க்கை சிறப்பு இல்லை. ஏன்னா குரு திசை, குரு திசையில் புதன் புத்தியை கடந்து கேது புத்தியில் திருமணம் பண்ணுறாங்க. இப்போ இவங்களுக்கு சுக்கிர புத்தி. சுக்கிரனும் பாருங்க 7ஆம் பாவாதிபதி. இந்த சுக்கிரன் இங்கே சனியினுடைய நட்சத்திர சாரத்தில் தான் இருக்குது. இந்த சனியினுடைய பார்வை சுக்கிரனுக்கும் இருக்குது. அப்போ தசாநாதனுக்கும் சனியினுடைய பார்வை இருக்குது. 7ஆம் பாவாதிபதியான சுக்கிரனுக்கும் இந்த சனியினுடைய பார்வை கிடைக்குது. இந்த குருவும் சுக்கிரனும் சனியினுடைய நட்சத்திர சாரத்தில் இருக்கிறாங்க. விருச்சிக லக்னத்திற்கு சனி பகவான் பகை, சனியினுடைய பார்வை ஆகாது, எல்லாத்துலேயும் தாமதம். அப்போ இவங்களே லேட் மேரேஜ் தான் பண்ணுறாங்க. அப்போ திருமண வாழ்க்கையே தாமதம். திருமணம் பண்ணோடனே கணவன் மனைவிக்கிடையே கருத்து மோதல்கள் ஏற்படுது. 8ஆம் இடத்தில் இருக்கின்ற கேது பகவான் திருமண வாழ்க்கையில் டிஸ்டர்ப் பண்ணுறார். அதனடுத்து சுக்கிர புத்தி இன்னைய வரணும் அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை.
குரு யார்? புத்திரக்காரகன் கூட. அப்போது குருவுடைய உயிர்காரவத்தமான குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை ஏற்படுத்துது. இத்தனைக்கு குரு அங்கே வக்ரம் இல்லை, குரு உச்சம். ஆனால் உச்சம் பெற்று 6ஆம் இடத்தோடு பார்க்குது, 5ஆம் இடத்தை பார்க்குது. தன்னுடைய 9ஆம் பார்வையால் இந்த குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பாவத்தை பார்க்கிறார். பார்த்தாலும் கூட இந்த குருவிற்கு சனியினுடைய முழுமையான பார்வை கிடைச்சிருக்கு. குரு அங்கே 15.39, சனி 12.51, கிட்டத்தட்ட ஒரு 2 டிகிரி 2.5 டிகிரி தான் வித்தியாசம். சனியினுடைய கடும் கொடூரமான பார்வை இந்த குரு பகவானுக்கு இருப்பதனால் குரு கடுமையாக கிடைக்கும். இது வந்து பிரம்மஹத்திய தோஷம் அப்படின்னு நம்ம ஜோதிட சித்தாந்தம் சொல்லும். ஒரு ஜாதகத்தில் இது குரு சண்டாள தோஷம். குரு ராகுவோடையோ குரு சனியோடையோ மிக நெருங்கி போகும் பொழுது இந்த பாவ கிரகங்களால் குரு பகவான் பாதிக்கப்படுவது தோஷம். அப்போ சனி பார்வை இந்த அந்தணன் என்று சொல்கின்ற குரு பகவானுக்கு இருக்கும் பொழுது அந்தனர் தோஷம் ஏற்படுது, பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படுத்துது. அப்போ இவங்க என்ன பண்ணணும்னு சொன்னால் பிரம்மஹத்தி தோஷம் நிவர்த்தி பண்ணணும். இங்கே திருவிடைமருதூர் அருகில் இருக்கின்ற மகாலிங்கேஸ்வரர் கோயிலில் போயிட்டு அவங்க இந்த பிரம்மஹத்தி தோஷத்தை நிவர்த்தி பண்ணணும். அல்லது திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கின்ற சமயபுரம் டோல்கேட்டுக்கு பக்கத்தில் இருக்கின்ற உத்தமர் கோயில் என்கின்ற சிவன் பிரம்மா விஷ்ணு 3 தெய்வங்களும் தன்னுடைய மனைவிமார்களுடன் உத்தமர் கோயிலில் இருக்கிறாங்க. அங்கேயும் போயிட்டு இந்த பிரம்மஹத்தி தோஷத்தை நிவர்த்தி பண்ணலாம். அப்போ பிரம்மஹத்தி தோஷத்தை நிவர்த்தி பண்ணி குழந்தைகளுக்கு, ஏழை மக்களுக்கு அன்னதானம் செய்து வஸ்திரங்கள் வாங்கி கொடுப்பதன் மூலமாகவும் இவங்களுக்கு அந்த குருவோடைய தோஷமானது நிவர்த்தி அடையும். அது ஒன்று. ரெண்டாவது, யானைகளுக்கு உணவளிக்கணும். இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வரணும் அப்படி சொன்னாலும், குடும்பத்தில் ஒரு நிம்மதி பெருமூச்சு வரணும் அப்படி சொன்னாலும் குருவோடைய தோஷத்தை இவங்க நிவர்த்தி பண்ணணும். சரிங்களா? நம்ம ஜோதிடத்தில் குருவை வந்து யானைக்கு ஒப்பிடுவாங்க. ஏன்னா குருனாலே பெரிய பெரிய அப்படின்னு அர்த்தம். அப்போ யானைகளுக்கு உணவளிக்கணும். கரும்பு, வாழைப்பழம், தேங்காய் போன்ற உணவுப் பொருட்களை வாங்கி யானைகளுக்கு கொடுப்பது, விநாயகரை வழிபடுவது, இதெல்லாம் பண்ணணும். சரிங்களா? இவங்க வந்து கரசை அப்படிங்கிற ஒரு காரணம். ஸோ அந்த கரணத்தில் பிறந்தனாலையும் இவங்க என்ன பண்ணால் குரு பகவானை வழிபடணும், தட்சிணாமூர்த்தியை வழிபடணும், குருவோடைய காயத்ரி மந்திரம் சொல்லணும். உங்களுக்கு வந்து தட்சிணாமூர்த்தி பகவானை வியாழக்கிழமை போயிட்டு வழிபட்டு 24 தீபமேற்றி மஞ்சள் துணி வாங்கி அர்ச்சனை செய்து அபிஷேகம் செய்து வழிபடுவது இந்த குருதிசையை இவங்க சமாளிக்க முடியும். இப்போ இதில் பாருங்கள், குருதிசையில் சுக்கிர புத்தி, அடுத்து சூரிய சந்திர செவ்வாய் ராகு புத்திகள் இருக்குது. எப்படி இருந்தாலும் இன்னும் 8-9 ஆண்டுகளுக்கு இந்த குருமகதசை நடக்கும். அதில் இந்த சுக்கிர புத்தியை கொஞ்சம் போயிடுச்சுன்னு சொன்னால் ஓரளவு அவங்க நிம்மதி பெருமூச்சு விடலாம். ஆனால் இவங்களுக்கு நல்லதொரு வாழ்க்கை எப்போ ஆரம்பிக்குன்னு சொன்னால் இவங்களுக்கு சனி மகதசை தான். அப்போ சனியினால் குரு கெட்டு போகுது. எனவே குருதசை நல்லா இல்லை. ஆனால் குருவோடைய பார்வை சனியை பலப்படுத்தும், சுபத்துவப்படுத்தும் என்பதனால் அடுத்து வருகின்ற சனி மகாதசை 19 ஆண்டு காலம் இவங்களுக்கு சிறப்பான சீர்மையான நல்லதொரு வாழ்க்கையானது இருக்கிறது. சரிங்களா? நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆக ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனேயே லக்ன சுபருடைய தசாபுத்திகள் நடந்தாலும் கூட தசாநாதனுடைய நிலையை முழுமையாக நம்ம ஆழமாக கால்குலேஷன் பண்ணித்தான் நம்ம வந்து அதுக்கு ஒரு முடிவுக்கு வரணும். சரிங்களா? உண்மையிலுமே அவர் முழுமையான பலனை தருகின்ற நிலையில் இருக்கிறாரா, தன்னுடைய ஆதிபத்தியத்தையும் காரகத்துவத்தையும் செயல்படுத்துகின்ற முழுமையான நிலையில் இருக்கிறாரா, பாவர்களுடைய இணைவு பார்வை இல்லையா, இருக்குதா என்பதை நாம் முழுமையாக பார்க்கணும். சாரம் மிக மிக முக்கியம். சில ஜோதிடர்கள் ஒரு தசாநாதனுடைய ஆதிபத்திய பண்புகள் நிற்கின்ற சாரத்தில் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுடைய ஜோதிட சித்தாந்தம் என்ன சொல்லுது, வேதகால ஜோதிடம் என்ன சொல்லுது, நம்ம அதைத்தான் கடைபிடிக்கணும் மொழிய நமக்கா தெரிந்த புதிய புதிய விஷயத்தை உள்ள வாங்கக்கூடாது. அனுபவம் ஜோதிடத்தில் மிக மிக முக்கியம். அதோட ஜோதிட பாரம்பரியத்தை விட்டு நம்ம வெளியில் போயிடக்கூடாது. சரிங்களா? ஸோ அதனால் ஒரு ஜாதகத்துக்கு லக்ன சுபராக இருந்தாலும் கூட, இப்போ இந்த விருச்சிக லக்னத்துக்கு குரு சுபர் தான், மாபெரும் சுபர், நண்பர். சரிங்களா? ஆனால் அந்த குருவோடைய நிலை பாருங்கள், தன்னுடைய உச்சபலனை செவ்வாயிட்டு இழந்துட்டார். தன்னுடைய இணைவு பார்த்தீங்கன்னு சொன்னால் வளபரி சந்திரனுடைய வீட்டில், தேய்பரி சந்திரனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சனியினுடைய சாரம், சனியினுடைய பார்வை. ஆனாலும் இந்த லக்னத்துக்கு அவர் சுபர், கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். ஏன்னா குரு உச்சம், தனக்காரகன், குடும்பக்காரகன், புத்திரக்காரகன். அவர் உச்சம். கெட்டு போயிருந்தாலும் கூட சனியினுடைய பார்வையின் காரணமாக தாமதமான நிலையில், தாமதமாக காலம் தாழ்ந்து உங்களுக்கு அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் சரி, குழந்தை பாக்கியம் சரி கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ திருமணம் ஆயிடுச்சு, ஆனால் குழந்தை பாக்கியம் என்பது ரொம்பவே
தள்ளி போயிட்டு இருக்குது. ஸோ அதற்காகத்தான் நம்மள்ட்ட ஜாதகம் பார்க்க வந்தாங்க. நிச்சயமாக குடும்ப வாழ்க்கையில் அவங்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் இருக்கும், குடும்பத்தில் நிம்மதி பெருமூச்சு வரும். கொஞ்சம் சிறிது காலம் அவங்க வெயிட் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஜாதகத்தை முழுமையாக ஆராய்ந்த பின்னரே நாம் பலன் சொல்ல வேண்டும். சரிங்களா? மற்றும் ஒரு வீடியோ பதிவில் மற்றும் ஒரு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.